உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். இது புயலாக மாறும், எவ்வாறு உருமாற போகிறது அப்படின்றத இப்போ காட்சிகளில் பார்க்கலாம். இப்போது இருக்கக்கூடிய நிலவரத்தை விளக்கி இருக்கிறோம். இப்போது 21ஆம் தேதி வானிலை அமைப்பு நீங்கள் பார்க்குறீங்க. 21ஆம் தேதி காலை 10 மணி நிலவரம். 10 மணி நிலவரத்தைப்படி சுமத்ரா தீவு அருகே நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய 21ஆம் தேதியில் ஒரு சின்ன கண் போன்ற ஒரு கரு போன்ற பகுதி காணப்படுகிறது இல்லையா? இது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. 21ஆம் தேதி காணப்படக்கூடிய இந்த கண் தான் தமிழகத்திற்கு வரக்கூடிய புயலாக மாறப்போகிறது. மேலடுக்கு சுழற்சி இன்றைய தினம் உருவாகிறது. அஃபிஷியலாக 12:30 மணிக்கு மேலே இந்திய வானிலை ஆய்வு மையம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மேலடுக்கு சுழற்சியாக மாறிவிட்டது அப்படின்னு. இது அவ்வாறே நகரப்போகிறது. இதை ஃபுல்லாக பாருங்கள். 21ஆம் தேதி அங்கிருந்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. 22ஆம் தேதி பார்க்குறோம், அதிலிருந்து விலகுகிறது. 23ஆம் தேதி பாருங்கள். 23ஆம் தேதி சரியாக 11 மணிக்கு 23ஆம் தேதி இந்த ரவுண்டுக்குள்ள அந்த கண் வந்துருச்சு. 23ஆம் தேதி இது தாழ்வு பகுதியாக மாற இருக்கிறது. ஸோ காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 23ஆம் தேதி இது மாறுகிறது. அடுத்தடுத்த தினங்களில் இது அடுத்த நிலையை மாற இருக்கிறது. 23ஆம் தேதியை கடந்து 24ஆம் தேதி இது வெளியே வருகிறது. 25ஆம் தேதி நம்ம பார்க்கலாம். 25ஆம் தேதி ஒரு 11 மணி நிலவரத்திற்கு பாருங்க. 11 மணி நிலவரத்திற்கு அது தாழ்வு மண்டலமாக மாறிவிட்டது. அது இப்போது வங்கக்கடல்ல மேற்கு பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வடமேற்காக இது வருகிறது அப்படின்றத நம்ம குறிப்பிட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இது 1 மணி வாக்கில் மைய பகுதியை அடைந்து விடுகிறது, தாழ்வு மண்டலமாக மாறிவிடுகிறது. இது தாழ்வு மண்டலமாக 25ஆம் தேதி மாறுகின்ற போது இதனுடைய காற்று 45-50 அப்படின்ற அளவில் இருக்கும். ஸோ அதனால் 25ஆம் தேதியே நமக்கு இதனுடைய தீவிரத்தன்மை வந்துவிடும். 25ஆம் தேதியே கடல் பகுதிக்கு செல்ல முடியாது. அதற்கு முன்பாகவே மீனவர்களுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுவிடும். 25ஆம் தேதி இது வருகின்ற போது எங்கே சென்னை பாருங்க, சென்னை இன்னும் சொல்லணும்னா தெற்கு ஆந்திரா வரை மழை தொடங்கிவிடும் அப்படின்றாங்க. அங்கிருந்து ஒட்டுமொத்த கடல் பகுதிக்குமே மழை தொடங்கிவிடும். இது 25ஆம் தேதிக்கு பிறகு புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் வெளிப்படுத்துறாங்க. பார்க்கலாம். இதை வானிலை ஆய்வு மையம் இன்று அதிகாரப்பூர்வமாக இன்றோ நாளையோ அறிவிக்கக்கூடும். முன்பாகவே தனியார் வானிலை ஆய்வாளர்கள் இதை கணித்திருக்கிறார்கள். பாருங்க, 25ஆம் தேதி அங்கு இருக்கிறது. 26ஆம் தேதி அது நாகப்பட்டினத்திற்கு அருகே, இலங்கைக்கு அருகே அது வந்து விடுகிறது. வட இலங்கை தென் தமிழகத்தை நோக்கி அது வந்து விடுகிறது. எப்போது அப்படின்னா 26ஆம் தேதி. 26ஆம் தேதி நல்ல ஒரு கனமழை இருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக இப்போது 26ஆம் தேதி காற்று எவ்வாறு இருக்கிறது? இதே போல 50 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. வங்கக்கடல்ல வடகிழக்கு பருவமழை, வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று, வடக்கிலிருந்து கிழக்காக வரக்கூடிய இந்த காற்றின் மூலமாக மழை சிஸ்டம் இங்கே இருந்தாலும் மழை வந்து மேலே பெய்யும். ஸோ அப்போது சென்னை மற்றும் மேலே வந்து மழைக்கான வாய்ப்புகள் தீவிரமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 26ஆம் தேதி எல்லாம் இது புயலாக மாறி இருக்கும்னு கணிக்கிறாங்க. 26ஆம் தேதி அப்படியே மெல்ல மேல் எழும்புவதாக காட்டுகிறது. இது பாருங்க, 25ஆம் தேதி கடல் பகுதிக்கு வந்துருது. அங்கிருந்து மேலே வர்றதுக்கு 3 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு பார்க்கணும். 25, 26, 27, 28 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் நமக்கு அருகே வந்து 26, 27, 28 3 நாட்கள் தமிழகத்துடைய கரை பகுதியில் இது நிற்கிறது. புதன்கிழமை பாருங்க, அதனுடைய தீவிரத்தன்மை குறைந்தாலும் அது ஒருவேளை புயலாக மாறினா அதே அளவில் 45 அப்படின்ற அளவில் இருக்கிறது. அது புதுவை பக்கத்தில் மேலே போகிற மாதிரி காட்டுகிறது. 28ஆம் தேதி இன்னும் மேலே செல்கிறது நம்ம பார்க்கிறோம். 28ஆம் தேதி நிலவரம் காலையில் 8 மணிக்கு அது சென்னைக்கு மிக அருகே வந்து விடுகிறது. அதனுடைய கண் பகுதி புயலாக மாறினா கண் பகுதி ரொம்ப முக்கியம். கண் பகுதி சலனம் இல்லாமல் இருக்கும். அதன் சுற்றுப்பகுதிகள் காற்றை கொடுக்கும். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் மழையை கொடுக்கும். அப்படியானால் இது 28ஆம் தேதி மதியம் 1 மணிக்கெல்லாம் சென்னைக்கு அருகே வந்து விடுவதாக காட்டுகிறது. 7 மணி நிலவரத்திற்கு இரவு 7 மணிக்கு அது கரையை கடக்க தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு 10 மணிக்கெல்லாம் அது கரையேற தொடங்கி விடுவதாக சிஸ்டம் மாடல்ஸ் நமக்கு காட்டுகிறது. அதனால இன்று தொடங்கக்கூடிய 21ஆம் தேதி இன்று தொடங்கக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சி 28ஆம் தேதி சென்னையில் வந்து
முடிவடைவதாக காட்டுகிறது. 28ஆம் தேதி முடியுமான இல்ல, அதன் பிறகு உள் மாவட்டங்களுக்கு சென்றுவிடும். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.